வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. காலாவதியான பஞ்சாமிர்தம் விற்கிறோமா? இதெல்லாம் அபாண்டம் என கோவில் நிர்வாகம் சார்பாக மறுப்பு தெரிவித்த மறுநொடியே பூசணம் பிடித்த புளிப்பு லட்டையும் அதிரசத்தையும் சாப்பிட்டுவிட்டு பக்தர்கள் முகம் சுளித்த ஆதார வீடியோதான் இது. என்ன இருக்குண்ணே? என்ன இருக்கு? ஸ்மெல் வருதா? அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். அதிலும் விசேஷ நாட்களில் சொல்லவே வேண்டாம், கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும். அப்படி வரும் பக்தர்களுக்காக கோவில் நிர்வாகம் சார்பாக பழனி பேருந்து நிலையம், திரு ஆவினன்குடி பாதவிநாயகர் கோவில், ரோப்கார் நிலையம், மின் இழுவை ரயில் நிலையம், மலைக்கோவில் உள்ளிட்ட 20 இடங்களில் பஞ்சாமிர்தம், அதிரசம், முறுக்கு, லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தைப்பூச திருவிழாவையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பாக அதிக அளவில் பஞ்சாமிர்தம் தயார் செய்யப்பட்டதாகவும், ஆனால் எதிர்பார்த்தபடி பஞ்சாமிர்தம் விற்பனையாகாமல் தேங்கியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 28ஆம் தேதி தைப்பூச திருவிழா முடிந்த நிலையில் தேங்கிய பஞ்சாமிர்தத்தை விற்று தீர்த்தே ஆக வேண்டும் என கோவில் நிர்வாகம் எண்ணியதாகவும், அதற்காகவே 200 கிராம் புதிய பஞ்சாமிர்த டப்பாவை விற்பனைக்காக அறிமுகப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது மூடியை திறக்கும் வகையில் உள்ள பஞ்சாமிர்த டப்பா 40 ரூபாய்க்கும், டின் போன்று உள்ள பஞ்சாமிர்த டப்பா 45 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வந்தது. ஆனால் இத்தனை ஆண்டுகளில் இல்லாத அளவில் 4-5 நாட்களுக்கு முன்புதான் 20 ரூபாய்க்கு 200 கிராம் புதிய பஞ்சாமிர்த டப்பா விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் காலாவதியான பஞ்சாமிர்தம் விற்கப்படுகிறதா என்ற சந்தேகம் பலருக்கும் எழ கோவிலுக்கு உட்பட்ட கடைகளில் இருந்து பஞ்சாமிர்தத்தை வாங்கி ஆராய்ந்தனர். அதில் கடந்த மாதம் 26ஆம் தேதி பஞ்சாமிர்தம் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும், தயாரிப்பு நாளில் இருந்து 15 நாட்களுக்கு மட்டுமே பஞ்சாமிர்தத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படி பார்த்தால் பிப்ரவரி 9ஆம் தேதியோடு 15 நாட்கள் முடியும் நிலையில் 9ஆம் தேதி இரவு கோவிலுக்கு வந்து பஞ்சாமிர்தம் வாங்கும் பக்தர்கள் மறுநாளோ அல்லது 2 நாட்கள் கழித்தோ சொந்த ஊர்களுக்கு சென்று தங்கள் சொந்த பந்தங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்தால் அது காலாவதியானதுதானே என்பது உறுதியானது. இதுகுறித்து தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியாக கோவிலின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக கோவில் நிர்வாகம் சார்பாக செய்திக்குறிப்பு வெளியானது. இதற்கிடையே கோவிலின் பிரசாத ஸ்டாலில் இருந்து வாங்கப்பட்ட அதிரசம் மற்றும் லட்டு புளிப்பு சுவையுடனும் பூசணம் பூத்தும் இருந்ததை கண்ட பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பான வீடியோவும் ஆதாரத்துடன் வெளியானது. எப்படிண்ணா இருக்கு? என்ன வாங்கினீங்க? எப்படி இருக்கு? கொஞ்சம் புளிப்படிக்குதாண்ணா. என்ன வாங்கினீங்க? லட்டு. எப்படி இருக்கு? அதான் ஸ்மெல் அடிக்குது. இதனையடுத்து அங்கு வந்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கலைவாணி தலைமையிலான 7 அதிகாரிகள் பழனி கோவில் பிரசாத கடைகளில் மட்டும் ரெய்டு நடத்தினர். அப்போது லட்டு காய்ந்திருப்பதாகவும் எண்ணெய் சிக்குவாடை அடிப்பதாகவும் அவர்களே கூறினர். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் நிலையத்திற்கு அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லவே இல்லை.
இதுகுறித்து பேசிய பக்தர்கள் முறுக்கு, லட்டு, அதிரசம் உள்ள பாக்கெட்டுகளில் தயாரிப்பு தேதியோ காலாவதியாகும் தேதியோ குறிப்பிடப்படவில்லை என்றும் எப்போது தயாரிக்கப்பட்டது என்ற எந்த விவரமும் தெரியாமல் சாப்பிடும் தங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டால் யார் பதில் சொல்வது என கேள்வி எழுப்பினர். பழனியில லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த பழனியில பாத்தீங்கன்னா பிரசாத ஸ்டால்ல விற்கக்கூடிய முறுக்கு, நம்முடைய திணை மாவு, லட்டு, அப்புறம் அதிரசம், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எத்தனை நாளைக்கு முன்னாடி தயார் பண்ணதுன்னு தெரியல, கெட்டு போயிருக்கு. இதை வாங்கிட்டு போய் பக்தர்கள் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நோய் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பக்தர்கள் பழனியவே வெறுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.